என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன். இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். உனக்கு அதனை நான் நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்துதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே நீ மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எதையோ பறிகொடுத்தது போல எப்பொழுதுமே எதையோ பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கடந்து செல்வதே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த நாளை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை குறைத்துவிட்டது போல தோன்றிவிட்டத காரணத்தினால்தான் உன்னிடத்திலே ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே கடந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ மனம் வருந்தி நிற்காதே. உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டியதும் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த அம்மாவினை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எப்போது நமக்கான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்றும் எப்போது நமக்கான துன்பங்களில் இருந்து எல்லாம் நம்மை மீட்டெடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டெடுத்து நன்றாக வாழ வைப்பதற்கும் தான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நான் எப்போது வருவேன் என்பதைத்தான் நீ நேரம் எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டுமே தவிர நான் வராமல் போய்விடுவேனா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. உன்னை என்னுடைய செல்ல குழந்தையாகத்தான் என் மனதில் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே அவமானப்பட விடமாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கோடி கற்களுக்கு மத்தியிலே நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதனை மறந்து விடாதே. உன்னை இந்த அம்மா ஒரு பொழுதும் மங்க விடப்போவது இல்லை என்பதனை மனதில் வைத்துக்கொள். நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி மட்டுமே தேடி ஓடிக்கொண்டு இரு. உனது வெற்றி நிச்சயமாக இந்த வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எப்போதும் உன்னுடைய வெற்றியை தொடுகின்றாயோ அப்போதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்று நன்றாக தெரியும். நீயும் மற்றவர்கள் முன்னால் வைர கற்கள் போல மின்னத்தான் போகின்றாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். எப்போதுமே உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகின்றதோ அதையெல்லாம் நான் சுலபமாக உனக்கு எளிதாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று இந்த அம்மா உனக்கு விடுகின்ற சவால், என் குழந்தைக்கு இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று வந்து சேரும் என்பதுதான். நீ எந்த ஒரு காரியத்தில் ஒரு நல்ல செய்தியை இத்தனை நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய். நீ சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு.
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் இன்று கிடைக்கப் போகின்றது. நாளை எப்படி நாம் தொடங்கப் போகின்றோம், நாளை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடக்கப் போகின்றது, இனிமேல் நாம் எடுத்து வைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. அதற்கான நல்ல பதிலும் கிடைக்கப் போகின்றது. இந்த ஒரு விஷயத்திற்காக நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு மிகப்பெரிய தெளிவினை தான் உன் அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்று நீ நினைக்கலாம். இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவரவர்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஆனாலும் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது. இப்படி உன் வாழ்க்கையில் குறுக்கீடுகள் செய்து உன்னை குழப்பி விடுவதற்கும் உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டியடிக்கப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இனிமேல் உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் புதிதாக உருவாக்க வரமாட்டார்கள். அப்படி வருவதாக இருந்தாலும் நீ அவர்களை எளிதாக வென்று விடுவாய். உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டும் நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. மற்றவர்கள் எந்த இடையூறு செய்தாலும் அதற்கான பலன் எல்லாம் அவர்களே அனுபவித்து கொள்வார்கள். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்தால் போதும். உனக்கான பாதை இந்த அம்மாவினால் உருவாக்கப்பட்டது என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இனி உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரத்தான் போகின்றது. அப்பொழுது நீயாகவே சிந்தித்து பார்ப்பாய். அம்மா சொன்னதைப் போலத்தான் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் உனக்கு செய்ய நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.